தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பு பல பேரோட இதயத்தை நொறுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன அறிவிப்புனா, நான் இன்னும் 2 திரைப்படங்கள் தான் நடிக்க போகிறேன், அதுக்கப்புறமா முழுக்க நான் அரசியல் தான் பண்ண போகிறேன், இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பை கேட்டுட்டு அவருடைய ரசிகர்கள் மொத்தம் பேரும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. என்னடா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு, இவ்வளோ நாளாக 30 வருஷமாக இந்த ஆளை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய படங்கள் நடிக்கிறாரு, வருஷம் இவர் படத்துக்கு தான் நம்ம தேட்டருக்கு போவோம், இவர் படம் வந்தால் டிவியில் உட்காந்து பார்ப்போம், இவரோட பாட்டுகள் தான் கேட்போம், இவரோட டான்ஸு தான் நமக்கு பிடிக்கும், இப்போ திடீர்னு இந்த ஆள் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சோகத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு இனிமேல் யாரை ரசிக்கிறது அப்படின்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க, இது என்னோடய அறிவாயுதம் சேனல். நான் உங்கள் ஜோசப் சுரேஷ். நடிகர் விஜய் அவர்கள் 1992 நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. அவருடைய தந்தையை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். சந்திரசேகர் அவர்கள் அவரோட படத்திலே வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்துகிறாரு. என்ன தான் அந்த என்ட்ரி பாயிண்ட் அவருக்கு ஈஸியாக இருந்தாலும் அவர் ரொம்ப எளிமையாலாம் திரைப்படத்தில் சினிமா துறையில் மேலே வர முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அடிக்கு மேலே அடி, எல்லாம் ஃப்ளாப்புக்கு மேலே ஃப்ளாப்பு, தொடர்ச்சியாக 7-8 படம் ஃப்ளாப் படமாக தான் வருது. அப்போ விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் இவனுக்கெலாம் யார் வாய்ப்பு கொடுக்குறா, ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, மூஞ்ச பாருங்கள் தேவாங்க மாதிரி இருக்கான், இவனையும் படத்தில் நடிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கூட விமர்சனங்களை எழுதியிருக்காங்க. ஆனால் விஜய் சோர்ந்து போகலை. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தாலும், தொடர்ந்து ஃப்ளாப்புக்கு மேலே ஃப்ளாப்பு படமாக வந்தாலும் சோர்ந்து போகாமல் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. 1996 மொதல் ஹிட் படம் கொடுக்காரு. 1996 மொதல் ஹிட் படம், அதுக்கப்புறமும் 2வதும் ஹிட் படம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஹிட் படம், அதே வருஷத்தில் பூவே உனக்காக அதுவும் ஹிட் படம், ரெண்டுமே காமெடி ரொமான்ஸ் ஹிட் படமாக வருது. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து சினிமாவில் தொடர்ந்து கடின உழைப்பை கொடுக்குறாரு. ஒவ்வொரு படமாக நடிக்கிறாரு. 1997 லவ் டுடே அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் வருது. ஒன்ஸ் மோர்னு ஒரு ஹிட் படம் வருது. நேருக்கு நேர் ஹிட் படம் வருது. அதுக்கப்புறம் 97 காதலுக்கு மரியாதை அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுக்குறாரு. இந்த காதலுக்கு மரியாதை படத்துலேயே அவர் தமிழகத்திலேயே ஒரு மிக அழகான, மிகவும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு காதல் நாயகனாக மாறிடுறாரு. அதே காலகட்டத்தில் தான் அஜித்தும் ஒரு சாக்லேட் பாயாக காதல் நாயகனாக படம் வந்துட்டுருக்காரு. இவரும் காதல் படமாக நடிக்கிறாரு, அவரும் காதல் படமாக, 2 பேரும் சூப்பர் ரொமான்டிக் ஹீரோவாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ இப்போ பிரியமுடன் இன்னொரு ஹிட் படம் கொடுக்குறாரு. நிலவேவான ஒரு ஆவரேஜான படம் கொடுக்குறாரு. துள்ளாத மனமும் துள்ளுன்னு இன்னொரு சூப்பர் ஹிட் படத்தை 1999 கொடுக்குறாரு. இந்த படத்தில் துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் எல்லாருடைய மனதையும் விஜய் கொள்ள அடிச்சிருப்பார், திருடி எல்லாருடைய மனசையும் துள்ள வச்சுருப்பார். அந்த படத்தில் எல்லாருடைய கண்களையும் அழ வச்சுருப்பார். அந்த பாத்ரூம் சீனில் அவர் விஜய் ஆளும்போது அவர் கூட சேர்ந்து அழுத ஒரு 2 கண்களில் என்னோட கண்களும் அடங்கும், உங்களுடைய கண்களும் அந்த சீனை பார்த்து கண்டிப்பாக அழுதுருக்கும். அதுக்கப்புறமா 2000 ஆண்டில் கண்ணுக்குள் நிலவுன்னு ஒரு த்ரில்லரான சைக்கோ த்ரில்லரான படம் நடிச்சிருப்பார். மின்சார கனவுன்னு ஒரு ஆவரேஜான ட்ராமா படம் நடிச்சிருப்பார். அதே வருஷத்தில் ஒரு சூப்பரான படத்தை நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் கொடுத்துருப்பார் விஜய்க்கு. குஷி அப்படின்னு ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படத்தை எஸ்ஜே சூர்யா அவர்கள் விஜய்க்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயோட மார்க்கெட் லெவலே வேறு லெவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2000 அந்த குஷி படத்துக்கு அப்புறமாவே விஜய் ஒரு முன்னணி நடிகர் அப்படின்னு பிராண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன படம் நடித்தாலும் அது ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுக்குறாரு. பத்ரின்னு ஒரு சுமாரான படம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஷாஜகானும் மறுபடியும் ஒரு லவ் படம், ரொமான்டிக்கான ஒரு சூப்பரான ஒன் சைடு லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி படம் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் படம். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஃப்ளாப் படமாக கொடுத்த படம் எல்லாமே அரசியல் படமாக தான் இருக்கும். 7-8 படம் ஃப்ளாப் படம் எல்லாமே அவங்க அப்பா எடுத்திருப்பார். எல்லாம் அரசியல் பேசியிருப்பார், ஃப்ளாப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அரசியல் பேசுனது தமிழன் அப்படின்னு ஒரு படம் லாயராக இருந்து அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் லவ் ட்ராக்குக்கு வந்துடுவார். யூத்துன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுப்பார். வசீகரான்னு மறுபடியும் காமெடி ரொமான்டிக் ஹிட் கொடுப்பார். அதுக்கப்புறம் 2003 முக்கியமான படம் வரும். அது திருமலை அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில்
ஆக்ஷன் ஹீரோவாக வந்து விஜய் மாறின படம் அந்த படம் தான். 2003 திருமலை படத்துக்கு அப்புறமா அவர் கில்லி அப்படின்னு ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் நடிப்பார். அதுக்கப்புறம் இன்னும் ஏற்கனவே 2000 குஷி படத்துக்கு அப்புறமாவே மார்க்கெட்டில் வந்து உச்சத்தில் இருந்த விஜய் இந்த கில்லி படத்துக்கு அப்புறம் வேறு எங்கேயோ போயிட்டார். கில்லி படம் எப்பவும் வந்து அவர் முத்துப்பாண்டியோட கோட்டைக்குள்ளேயே போய் முத்துப்பாண்டியை அடித்து கீழே தள்ளாரோ அப்போ வந்து அவர் நிறைய பேரை அடித்து கீழே சாதிச்சுட்டு மேலே உச்ச நட்சத்திரமாக வந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் மதுரைன்னு வந்து ஒரு சுமாரான படம் கொடுத்தாரு. சுக்ரன் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2005 திருப்பாச்சின்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் படம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சச்சின்னு சொல்லிட்டு ஒரு சுமாரான படமாக இருந்தாலும் அது அவருடைய நடிப்பை ஒரு காமெடியான ஒரு நடிப்பை வந்து சச்சினில் வெளிப்படுத்தியிருப்பார். குழந்தைகளுக்கு ஒரு பிடிச்ச ஆக்டராக வந்து விஜய் வந்து மாறின படம்னு நான் வந்து சச்சினை சொல்லுவேன். சச்சின் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜெனிலியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைத்தனமான நடிப்பில் விஜயும் குழந்தைத்தனமான நடிப்பை வந்து அதில் கொடுத்துருப்பாரு. நல்ல காமெடியாக நடிச்சிருப்பார். விஜயோட காமெடி வந்து விஜயோட ஆக்டிங்கு டான்ஸ் அதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் விஜயோட காமெடியை வந்து நான் பேசி ஆகணும். அந்த விஜயோட காமெடி அப்படி விஜயோட காமெடி எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து அவர் வடிவேலு கூட சேர்ந்து காமெடி பண்ணாலும் நிறைய படங்களில் அவராகவே கில்லி படத்தில் அவராகவே தனியாகவே எக்கச்சக்கமான காமெடி பண்ணியிருப்பார். நம்மளை வந்து வயிறு குலுங்க சிரிக்க வச்சுருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் காமெடி பண்ணியிருப்பார். சச்சின் படத்தில் காமெடி பண்ணியிருப்பார். போக்கிரி படத்துலேயும் காமெடி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன் ஒரு ஃப்ளாப் படம், குருவின்னு ஒரு அட்டை ஃப்ளாப் படம், வில்லுன்னு ஒரு மோசமான மொக்க படம், அடுத்து வேட்டைக்காரன்னு அதுவும் ஒரு ஆவரேஜான படம், அப்படி சுறான்னு சொல்லி ஒரு ஃப்ளாப் படம்னு வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப் படமாகவே 2 வருஷமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய ஒரு படமாக காவலன் 2017-11 வருது. அந்த படத்தில் அவர் மறுபடியும் எந்த அளவு அவரால் நடிக்க முடியும், திறமையாக ரொமான்டிக்காகவும் ஒரு சென்சிட்டிவாக நடிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த படத்தில் காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வேலாயுதம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அது ஹிட்டான படமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சங்கர் வந்து நண்பன் சொல்லி ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாரு. அந்த நண்பன் படத்துலேயே நல்ல காமெடியாக நடிச்சிருப்பார். ஒரு சயின்டிஃபிக் ஸ்டூடெண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் படம். ஆனால் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எல்லாரையுமே வந்து அள வச்சுருப்பார். ஆச்சரியப்படக்கூடிய அளவில் வந்து நடிச்சிருப்பார். எப்போ வந்து அந்த நண்பன் படத்தில் குழந்தைய பிரசவம் பண்ணி வெளியில் எடுக்கிறாரோ அந்த சீனில் வந்து விஜய் நடித்த நடிப்பு வந்து அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நடிப்பாக இருக்கும். இந்தளவு இந்த ஆள் நடிப்பாரா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச ஒரு சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 துப்பாக்கின்னு சொல்லி வேறு லெவல் படம் வந்து ஒன்று கொடுத்தாரு டைரக்டர் முருகதாஸ் அவர்கள். அது வந்து ஒரு திருப்பு முனையான படம்னே சொல்லுவேன் துப்பாக்கி. ஏன்னா தமிழ் சினிமாவில் ரஜினி கமலுக்கு போட்டியாக இன்னொரு ஆள் இருக்கார் அப்படின்னு வந்து காட்டின படம் துப்பாக்கி படம் தான். துப்பாக்கி அப்புறமா வந்து டைரக்டர் முருகதாஸ் கண்டினியூஸாக 2-3 ஹிட்டு படமாக விஜய் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் கைதி டைரக்டர் முருகதாஸை எடுத்திருப்பார். சர்க்கார் முருகதாஸை எடுத்திருப்பார். இப்படி ஹிட்டு படம் வருது. கைதி இல்லை கத்தி படத்தில் விஜய் பேசின அரசியல், அவர் இப்போவுமே வந்த அரசியல், இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதே டைலாக்கை அவர் மறுபடியும் அரசியல் மேடைகளில் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அட்லி எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு விட்டார் விஜய்க்கு. ஆனால் சிறப்பான செய்கையாக இருந்துச்சு. தெரி அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை அட்லி கொடுத்தாரு. பிகில்னு ஒரு சூப்பரான ஹிட்டு படத்தை அட்லி கொடுத்தாரு. இப்படி அதுக்கப்புறம் மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோன்னு சொல்லி விஜயோட சினிமா பயணம் முடிய போகுது. இன்னும் வந்து 2 படங்கள், கோட்டுன்னு வந்து ஒரு படம் நம்ம வெங்கட் பிரபு இயக்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் நம்ம தளபதி விஜய் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் முழுக்க நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இனிமேல் வந்து நடிக்க மாட்டேன், அரசியலில் நடிக்கக்கூடாது, சினிமாவில் நடிக்கிறது ஓகே, அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து சீரியஸாக தான் இனிமேல் என்னுடைய மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன். இந்த அளவு என்னை வந்து என் நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்னோடய தோலை வந்து அவங்களுக்கு
செருப்பாக தைச்சி போட்டாலும் தகும், அந்தளவு என்னை கொண்டாடியிருக்காங்க, அந்தளவு எனக்கு என்னை நேசிச்சிருக்காங்க. என்னை நேசித்தவங்களுக்கு நானும் வந்து திரும்ப வந்து லவ்வை கொடுக்கணும்ல, ஏன்னா ஏதாவது பண்ணணும்ல, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும்ல. தமிழக அரசியல் சூழலும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஊழல், லஞ்சம், கொள்ளடிக்கிறது, மக்கள் வரி பணத்தை சுரண்டி ஒழுக்கிறது, வெளிநாட்டில் பதுக்கிறது, அதுக்கு ஒதுக்கீடு இதுக்கு ஒதுக்கீடுன்னு ஒதுக்கி கொண்டு போகிறது, அவங்க குடும்பத்துக்கே ஒதுக்குறது, இப்படி கேவலமான அரசியல் இருக்குது. இதை வந்து மாற்ற நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பணம் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு வந்து புகழ் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் நான் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு என்னை நேசித்த ரசிகர்களுக்கு, என்னை நேசித்த தமிழ் மக்களுக்கு, என்ன இந்த உயரத்துக்கு 50 வயசுலேயே நான் தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமான உயரத்துக்கு வந்திருக்கேன்ல, இந்த உயரத்துக்கு கொண்டு வந்த மக்களை நானும் என்னால் முடிஞ்ச அளவு உயர்த்தணும், என் தமிழ் மக்களை உயர்த்தணும், தமிழக மக்களை உயர்த்தணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வராரு. அதை முழு மனதோடு நாம் வரவேற்கிறோம். அவர் எப்படி சினிமாவில் அடிபட்டாலும் அந்த அடியிலிருந்தும் தாண்டி விடாமுயற்சியோடு போராடி மேலே வந்து வெற்றி பெற்று உச்ச நட்சத்திரமாக வந்தாரோ, அதே மாதிரி அரசியல்லையும் அடிபட்டாலும் பின்வாங்காமல் தொடர்ந்து நிலையாக நின்று வெற்றிகளை பெறதுக்கு வந்து நம்மளுடைய முழுமையான வாழ்த்துக்கள். உண்மையிலே வந்து தவற தான் விட போகிறோம். சினிமாவிலேருந்து விஜயை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து அரசியலிருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டுறேன். ஏன்னா சமீப காலமாக வந்து நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்த் அவர்கள் மரணித்ததுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா, எதிர்க்கட்சி தலைவராக மாற்றுறீங்க, ஆனால் வந்து ஒரு தடவையாவது அந்த ஆளை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கலாம், அந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள், ரொம்ப நல்லவையா, காசுக்கு ஆசைப்படாத ஆளியா, அந்த ஆளெல்லாம் நீங்கள் வந்து முதலமைச்சராக்காமல் விட்டுட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க, யாரையும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நல்ல அரசியல்வாதிகளை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதே தான் நாமளும் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டோம். அரசியலிருந்து நாம் மிஸ் பண்ணக்கூடாது, சினிமாவிலேருந்து மிஸ் பண்ணாலும் அரசியல் மிஸ் பண்ணாமல் அவருக்கும் வந்து நம்மளுடைய ஆதரவை கொடுப்போம். அவர் நல்ல அரசியலை பண்ணால் முழுமையான ஆதரவை கொடுப்போம். மேலும் அவர் வந்து சினிமாவை விட்டுட்டு வந்ததுனால அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னு சினிமாவை விட்டுட்டு வந்துட்டார். இப்போ சினிமாவில் வெற்றிடம் உருவாகிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் வந்துட்டார், ரஜினி வந்து ஓய்வு பெற போகிற வயசில் தான் இருக்கார், கமலும் ஓய்வு பெற வேண்டிய வயசில் இருக்கார், விக்ரமும் அதே ஸ்டேஜ் தான். நம்ம தளபதிக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய அஜித் அவர்களும் வந்து ஒரு ஓய்வான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு போய்ட்டு இப்போவுமே வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற ரீதியில் தான் அஜித் படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயும் வந்து அரசியல் போனது, இதுக்கப்புறம்லாம் அஜித்தோட படங்கள் எந்த அளவு வருது அப்படின்னே நம்மளால் சொல்லவே முடியாது. அவருடைய ரசிகர்லாம் அவர்கள் மேலே கோவத்தில் இருக்கார். என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் கூட ஒன்றால் நடிக்க முடியாதா, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் கூட்டிகிட்டு நீலாம் மனுஷனா அப்படின்னு அவருடைய அஜித்தின் ரசிகர்கள் அஜித்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சினிமாவிலையும் வெற்றிடம் இருக்குது. சினிமாவில் காமெடி ஆக்டர்ஸ்க்கு வெற்றிடம் இருக்குது, நல்ல இயக்குநர்களுக்கு வெற்றிடம் இருக்குது, நல்ல இசையமைப்பாளர்களுக்கு வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடத்தையும் ஏற்க வந்து நிறைய இளைஞர்கள் வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி அப்டேட்டுகளுக்கு நம்ம அறிவாயுதம் வழியாக நீங்கள் பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.